புரட்சி தலைவர் எம்ஜிஆர், உலகநாயகன் கமலஹாசன், நகைச்சுவை நடிகர் பக்கோடா காதர். மற்ற குழந்தைகளோட இவங்கெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது கமலும் பக்கோடா காதரும் தான். ஏன்னா புரட்சி தலைவர் அவரை தெரியும் நமக்கு, மற்ற குழந்தைகள் யாருங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் எப்போ எடுத்தாங்கிறது நமக்கு தெரியும். அதாவது கமலஹாசன் வந்து களத்தூர் கண்ணம்மா படத்தில் நடித்த பின்பு தான் அவர் போய் அவ்வை சண்முகம் அண்ணாச்சிட்ட போய் சேர்றாரு. சினிமாவில் நடித்ததுக்கு பிறகு டிராமா ட்ரூப்ல போய் சேர்றாரு. அப்பெல்லாம் எப்படின்னா, ஒரு டிராமா நல்லா இருக்குன்னா பெரிய பெரிய நடிகர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. டிராமா நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே படமாக்கிடுவாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, கௌரவம் படம் வந்து முதல்ல நாடகமாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் அது வந்து படமாக மாறினுச்சு. அதே மாதிரி தங்கப்பதக்கம் நாடகமாக இருந்தது, படமாக மாறினது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். பாலச்சந்தருடைய பல பல நாடகங்கள் தான் திரைப்படமாக மாறி இருக்கு. ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாடகத்தை பார்த்தாருன்னா அதில் நடித்தவங்களெல்லாம் பயங்கரமாக பாராட்டுவார். அப்படி வந்து அப்பாவின் ஆசை அப்படின்னு குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு நாடகம், கமலஹாசனுக்காகவே எழுதப்பட்ட ஒரு நாடகம். கமல் தான் கதாநாயகன். ஸோ அப்படி அந்த நாடகம் பிரமாதமாக கமல் நடிக்கிறாரு, இந்த நாடகம் நல்லா இருக்கு. அவ்வை சண்முகங்கிறவர் மிகப்பெரிய ஒரு கலைஞர். ஸோ அதை கேள்விப்பட்டு எம்ஜிஆர் நாடகத்தை பார்த்துட்டு அந்த இன்டர்வல்ல அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து கமலை வந்து பாராட்டி, ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்தது. இந்த புகைப்படம் அப்பாவின் ஆசை நாடகம் அவ்வை சண்முகம் அவர்கள் எழுதி வேற ஒருத்தரோட கதை வாங்கி அவர் இயக்குனது. ஸோ அதில் வந்து கமல் வெகு சிறப்பாக நடித்திருப்பார். பாராட்டம் அவருக்கு கிடைச்சது. அவ்வை சண்முகமும் பாராட்டினாரு, புரட்சி தலைவரும் பாராட்டினாரு. அதில் வந்து எப்படின்னா, டேப்புல வந்து பாட்டு போடுவாங்க, வாயசைக்கணும். ஒரு முறை அந்த டேப் அருந்துருச்சு, ஆனாலும் கமல் அந்த பாட்டை மனப்படமாக வச்சிருந்ததுனால அவரே பாடிட்டாராம். அதை வந்து பயங்கரமாக பாராட்டினார் அவ்வை சண்முகம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ன் ஜீனியஸ் கமலஹாசன். நம்முடைய ஹரிஷ் கல்யாண் பிக் பாஸ்ல வந்தவர். ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து உள்ள வந்து ஃபைனல் வரைய வந்தார். நடுவில் தான் வந்தார், வந்து ஃபைனல் வரைய வந்தார். அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது, ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அவர் வந்து 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து, நான் மரோ சரித்திரா படம் பார்த்தேன், படம் பார்க்கல, ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் வந்து கமல் சார் வந்து வெவ்வேறு விதமான தெலுங்கு பேசுறாரு. இத்தனைக்கும் அவர் தமிழ் தான் அவருடைய தாய்மொழி, தெலுங்கு அவருடைய தாய்மொழி கிடையாது. There is a scene where he speaks Telugu in 5 different regional dialects: தெலுங்கானா, ராயலசீமா, குண்டூர், கோதாவரி அண்ட் பேஜவாடா. ஸோ என்னையா இப்படி பேசியிருக்காரு இவர் அந்த காலத்திலேயே அப்படின்னு நான் மிரண்டு போயிட்டேன். அதே மாதிரி நாயகன் படம் பார்த்துட்டு ஒரு நடிப்புனா என்ன அப்படிங்கிறத அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி அந்த சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரையும் அதில் நடிச்சிருந்தாரு. ஸோ அப்போ வந்து எனக்கு கமல் சாருடைய நடிப்பு புரிஞ்சுது, இளையராஜா சாரோட மியூசிக் புரிஞ்சுது.